ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பிரெட் பஜ்ஜி. இந்த பிரெட் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான்னு வரும். இப்போது பிரெட் பஜ்ஜி செய்கிறதுக்காக 2 கரண்டி கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கரண்டி அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போது ஓமத்தை 2 கையால் க்ரஷ் பண்ணி விட்டுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம கடலை மாவு சேர்க்குறதுனால ஓமம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போ தான் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பஜ்ஜிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் கலர் பவுடர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது பஜ்ஜிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணியை கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். தண்ணி பத்தாமல் இருக்குது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பஜ்ஜி அதில் டிப் ஆகிறதுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பஜ்ஜியை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரெட்டை க்ராஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ப்ரெட் மூழ்கிற லெவலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த கலவையில் ப்ரெட்டை நல்லா பரட்டி விட்டு எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சைடு கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ மறுபடியும் போடுறேன். ப்ரெட்டை நல்லா இந்த மாவோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடும் ஒரு அரை நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது டேஸ்டியான பிரெட் பஜ்ஜி ரெடி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டைமும் நமக்கு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த லெவலுக்கு ஈஸியான ரெசிபி ஈவினிங் நீங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன். உள்ள பிரெட் சாஃப்டாகவும் வெளியில் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் சாஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். ட்ராவல் விளாக்ஸ், குக்கிங் விளாக்ஸ்ன்னு நிறையா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.